அதிகமாசி சீரியலை பார்த்தீங்கன்னு சொன்னால் மணமகளுக்கு ரோஹிணி அலங்காரம் செய்து அவரை புகைப்படம் எடுக்கிறார். இதை பார்த்த மணமகளின் அம்மா, இனி என்ன ஃபங்க்ஷன் என்றாலும் உன்னை தான் கூப்பிடுவேன் என்று சொல்கிறார். அவர் வெளியே வரும்போது சந்தோஷ பார்க்கிறார். அப்போது மனோஜ் குறித்து விசாரித்த அவர் அந்த 5 லட்சம் ரூபாயை எப்போது தருவார் என்று கேட்டுவிட்டு செல்கிறார். இதனைத் தொடர்ந்து மனோஜின் அறைக்கு சென்ற சந்தோஷ், உனக்கு திருமணம் நடக்காது, மொத்த குடும்பமும் இங்கே தான் இருக்கிறது என்று கூறுகிறார். அதற்கு மனோஜ், அவர்கள் போனால்தான் திருமணம் நடக்கும் என்று கனகாவின் அம்மாவிடம் கூறுகிறார். இதனால் கனகாவின் அம்மா முத்து மற்றும் மீனாவிடம் சென்று திருமணம் நடக்க இன்னும் 2 மணி நேரம் ஆகும், மாப்பிள்ளை வீட்டார் வாராங்க என்று கூறுகிறார். இதனால் அவ்வளவு நேரம் காத்திருக்க முடியாது என்று கூறி அனைவரும் அங்கிருந்து கிளம்பி செல்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு வழியா மனோஜ் கனகாவின் கழுத்தில் தாலி கட்டுகிறார். அந்த நேரத்தில் ரோஹிணியை நினைத்து பார்க்கிறார். ஆனால் கோடீஸ்வரன் ஆகும் கனவுல இருப்பதால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இதனைத் தொடர்ந்து கனகாவின் அம்மா திருமணம் முடிந்த பிறகு கோயிலுக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லி அவர்களை அழைத்து செல்கிறார். கோயிலில் தான் பார்வதியும் விஜயாவும் இருப்பதை காண்கிறார்கள். இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட். அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்.